போகையில அழகான பெண்ணை ஒரு பொண்ணை பார்த்தோம்னா இவன் யாரு வேற போக ஐயோ மிஸ் பண்ற மாதிரிலாம் நடக்கும். அந்த காலத்துல அப்படி கிடையவே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. நான் இந்த மாதிரி அந்த பொண்ணு கூப்பிடுறா, நான் போலாமா அப்படின்னு. இது மாணவர் வந்து குருட்ட கேட்காரு, குருக்கு தெரியாம கேமரா தான் வைக்காங்க. மொத்த துறவிகள்லாம் உடனே கண்டனம். புத்தர் பெருமான் வந்து ஒரு நாள் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறார். சரியா, உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது அது வந்து மழைக்காலம். அந்த மழை காலத்துல ஏதோ படிச்சிருக்காங்க. மழை காலத்துல வந்து பிக்குகள் வந்து ஒரு மைக்ரேட் ஆகக்கூடாது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடாது. அப்போ வந்து மழை காலத்துல மட்டும் பௌத்த பிக்குகள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு இடத்துல கூடாரமோ ஏதோ ஒரு மடங்கள்ல சத்திரங்கள்ல தங்கி அங்கேயே உட்காந்து யோக பயிற்சிகளை மேற்கொண்டு சாப்பிட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்டு அப்படி வாழும். இதுதான் அந்த பிக்குகளுடைய ஒரு வாழ்க்கை முறை. அப்போ ஒரு பக்கமா போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு பேர் தெரியல, ஒரு இளம் பெண். அந்த காலத்துல வந்து ஒரு சட்டம் என்ன அப்படின்னா, கேள்விப்பட்டிருப்பீங்க, அரசர்கள் குடியாட்சி இருந்த காலத்துல, முடியாட்சி அதுதானே, இந்த முடியாட்சி இருந்த காலத்துல என்னன்னா, அந்த ஊர்ல யார் அழகான பெண்ணோ, நமக்கு இப்போ ரோட்ல போகையில அழகான பெண்ணை ஒரு பொண்ணை பார்த்தோம்னா இவன் யாரு வேற போக ஐயோ மிஸ் பண்ற மாதிரிலாம் நடக்கும். அந்த காலத்துல அப்படி கிடையவே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. யார் அழகான பொண்ணோ அது ஊர் பெண்ணா மாத்திடுவாங்க. ஊர் பெண்ணா மாத்தி அந்த பொண்ணு கூட, அதுவும் அவங்க காஸ்ட்லி, அவங்க கூட அரசன் அந்த அந்த பெரிய பெரிய மன்ன பொருளாதாரத்தில் மிகுந்தவர்கள் வலிமை மிக்கவர்கள்லாம் அந்த பெண்ணை வந்து நினைச்சாங்க, அந்த பெண்ணு கூட தொடர்பு வச்சுருவாங்க. இது வந்து அந்த காலத்துடைய வாழ்க்கை. அந்த அளவு ஒரு ஒரு அழகான மிக ஒரு உயர்ந்த ஒரு தேவதைக்கு ஒப்பான ஒரு பெண் வந்து இந்த இளம் துறவி அப்படி போயிட்டு இருப்பார். இந்த இளம் துறவி போயிட்டு இருக்கும்போது அவரை பார்த்தோன்னே மழை காலம் ஆரம்பிச்சுட்டு, நீங்கள் என்னுடைய கோட்டையில் நீங்கள் கொஞ்ச நாள் தங்கலாமே, ஒரு 3 மாதம் தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ புத்தர் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இளம் துறவி, நான் என்னுடைய குருட்டை கேட்டு வரேன் அப்படின்ட்டு நேராக குருட்டை வந்து, இப்போ எந்த மாணவர் வந்து குருட்டை கேட்காரு, குருக்கு தெரியாம கேமரா தான் வைக்காங்க. அங்கே போய் நேராக எழுதிறாரு, குருவே வணக்கம், நான் இந்த மாதிரி அந்த பொண்ணு கூப்பிட்றா, நான் போகலாமா அப்படின்னு புத்தர். மொத்த துறவிகள்லாம் உடனே கண்டனம். இது எப்படி நம்முடைய சபைக்கு இது இருக்காம, நம்முடைய சட்டத்திட்டங்கள் என்ன, வினயப்பீடகம்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். பௌத்த துறவிகளுக்கு உள்ள அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து வினயப்பீடகத்தில் இருக்கு. அதெல்லாம் சொல்லி இதெல்லாம் தப்பு தப்பு தப்புன்னு சொல்லி எல்லாரும் ஆர்குமெண்ட். புத்தர் அப்படிங்க அவங்க கண்ணை பார்க்குறாரு, பார்த்துட்டு நீ போய் கண்டிப்பா அப்படின்ட்டு. அப்புறம் புத்தர்கிட்ட நிறைய பேர் ஆர்குமெண்ட். புத்தர்கிட்ட கொஞ்சம் பேர் சண்டை போட்டு போயிடலாம், நீங்க என்னது இப்படி ஒரு மாணவனை இப்படி அனுப்புறீங்க வைக்கிறீங்கன்னு சொல்லி சண்டை போட்டு போயிடலாம். இவன் போய் அப்படி உட்கார்ந்துருக்கான். அவன் போன பிறகு சொல்றாரு புத்தர், இவனுடைய கண்களும் இவனுடைய உள்ள விழிப்புணர்வும் மிக வலிமையானது. இவன் எதற்கும் அசையாதவன், எந்த விதமான புலன் இன்பத்துக்கோ அவன் போக மாட்டான். ஏன்னா அவனுடைய விழிப்புணர்வும் அவனுடைய அந்த கவனமும் மிக உயர்ந்த விஷயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற. இவன் போய் இருக்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஒரு 15 நாள் 20 நாள் அந்த பொண்ணு வந்து நினைச்சிடா, திரும்ப இவரது துறவியும் அந்த பொண்ணு சேர்ந்து புத்தகத்தை வராங்க. புத்தகத்தை ஓப்பனாக டிக்ளேர் பண்ண, நான் வந்து இவரை என்னெல்லாமோ சொல்லி பார்த்தேன், என்னெல்லாமோ மைக்கி பார்த்தேன், இவர் எந்த இடத்துலையும் அசைவற்று இருந்தார், இவருடைய விழிப்புணர்வால் நான் ஈர்க்கப்பட்டேன், எனக்கு இது ஒரு கேவலமான விஷயமா தெரிஞ்சு நான் வந்து பௌத்த துறவியாக மாறேன்னு அந்த பொண்ணும் துறவியாக மாறி அந்த பொண்ணும் என்லைட்மெண்ட் ஆயிடுச்சு. அப்போ யாரை நம்பி எதை செய்யலாம் அப்படிங்கிறது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து ரொம்ப குழப்பமா இருந்ததுன்னா அந்த விழிப்புணர்வு இருக்காது. அதனால தியானம் யோகம் பண்றவங்க வந்து சரியா பண்ணினா நம்ம வந்து நார்மல் மேனை விட நல்ல உயர்ந்த இடத்துக்கு தான் போக முடியும். ஆனால் நமக்குள்ள அந்த அளவு விழிப்புணர்வு, நம்ம உடலை மனதை தாண்டிய விழிப்புணர்வு நமக்கு வேண்டும்.